Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி ஸ்ரீ சண்முகநாதன் மலைக்கோயிலில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு சர்வ அலங்காரங்களுடன் முருகன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 108 காவடிகள் மேலத்தாளத்துடன் தொட்டில் கட்டி குழந்தைகளை சுமந்து வந்தும் பால்குடம் எடுத்தும் தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினர். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. சுந்தரேஸ்வரர் மற்றும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்ட பின்னர் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எழுந்தருளினர். தெப்பத்தேரினை வடம் பிடித்து இழுத்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யேஸ்வரர் சுவாமி ஆலயத்திற்கு நெல் கோட்டை வழங்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் நெல் அறுவடை செய்து அதனை கோட்டையாக கட்டி விவசாயிகள் மேளதாளத்துடன் ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு வந்தனர். பின்னர் தீர்த்தவாரி நடைபெற்று ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் குறிஞ்சி ஆண்டவர் திருக்கோவில் தைப்பூசத்தை ஒட்டி வள்ளி தெய்வானையுடன் தேரில் காட்சியளித்தார். சிறுவர்கள், பெண்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் தீர்த்தக்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றனர். முருகப்பெருமானுக்கு தீர்த்த அபிஷேகங்கள் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குமரக்கோட்டம் முருகர் கோவிலில் தைப்பூசத்தையொட்டி ஏராளமான பக்தர்கள் தேர் இழுத்து அலகு குத்தி காவடி ஏந்தி அரோகரா கோஷத்துடன் பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளினர். இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் உள்ள கந்தசுவாமி திருக்கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் அகல் விளக்கு ஏற்றியும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். சென்னை குரோம்பேட்டையில் தைப்பூச திருநாளையொட்டி அங்குள்ள முருகன் கோவிலில் பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பால்குடம் எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் நடைபெற்ற நிலையில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் கோவிலில் தைப்பூசத்தையொட்டி 501 பெண் பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்று முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் தைப்பூசத்தையொட்டி அந்தியூர் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று திருத்தேரில் எழுந்தருளிய பாலதண்டாயுதபாணி முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பக்தர்கள் காவடி எடுத்தும் பெண்கள் 1008 பால்குடங்கள் எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர்.